பெங்களூர் சிட்டிக்கு நடுவே பெங்களூரோட மெயின் பஸ் ஸ்டாண்டான மெஜஸ்டிக் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 4 கிலோமீட்டர் தொலைவில் 300 ஏக்கர் பரப்பளவில் நிறைய தாவரங்களோட அற்புதமான கட்டிடங்களோட பிரபலமான நபர்களோட சிலைகளோட அற்புதமாக அமைஞ்சிருக்கிறது கப்பன் பார்க். பெங்களூர் ட்ரிப் போகிறவங்களா இருந்தாலும் சரி, பெங்களூரில் ஒன் டே வெளியே குழந்தைங்களோட என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தாலும் சரி, மிஸ் பண்ணாமல் போக வேண்டிய ஒரு இடம் கப்பன் பார்க். கப்பன் பார்க்கை பெங்களூரோட லங்ஸ் அப்படின்னே சொல்லலாம். பெங்களூர் சிட்டிக்கு நடுவே 300 ஏக்கர் பரப்பளவில் மிக பிரம்மாண்டமாக அமைஞ்சிருக்கிற இந்த பார்க்கோட டீட்டெயில் இன்ஃபர்மேஷன்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கப்பன் பார்க் 1870 அமைக்கப்பட்டது. கப்பன் பார்க் 300 ஏக்கர் பரப்பளவில் அமைஞ்சிருக்கு. கப்பன் பார்க்கு பக்கத்தில் இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன் கண்டோன்மெண்ட் ரயில்வே ஸ்டேஷன் இங்கிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. KSR பெங்களூர், அதாவது மெஜஸ்டிக் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. யஷ்வந்த்பூர் ரயில்வே ஜங்ஷன்லேருந்து 8 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கு. இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்லேருந்து 34 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கு. கப்பன் பார்க்குக்கு என்ட்ரன்ஸ் டிக்கெட் எதுவும் கிடையாது. காலையில் 6 மணிலிருந்து மாலை 6 மணி வரைக்கும் திறந்திருக்கும். மண்டே அன்னைக்கு கப்பன் பார்க் க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. மந்தோட செகண்ட் டியூஸ்டேவும் கப்பன் பார்க் க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. உள்ள ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு பெர்மிஷன் இருக்குது. அதற்கு எந்த டிக்கெட்டும் வசூலிக்கிறது இல்லை. கப்பன் பார்க்கோட முக்கியமான பகுதியாக 3 மாடிகளை கொண்ட ஃபிஷ் அக்வாரியம் இருக்குது. இந்த ஃபிஷ் அக்வாரியமில் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் இருக்குது. அதாவது 3 மாடிகளை கொண்ட அக்வாரியம் அப்படின்னா பாருங்கள் எவ்வளோ பெரிய அக்வாரியமாக இருக்கும். இது குழந்தைகளுக்கு ரொம்பவே பிடிச்ச இடமா இருக்குது. இந்த ஃபிஷ் அக்வாரியமை பார்க்கணும் அப்படின்னா காலையில் 10 மணிலிருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் பார்க்கலாம். ஒரு விஷயத்தை நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும், கப்பன் பார்க் எவ்ரி மண்டே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி மந்தோட செகண்ட் டியூஸ்டேவும் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. 300 ஏக்கர் பரப்பளவில் அமைஞ்சிருக்கிற இந்த கப்பன் பார்க்கில் 6000க்கும் மேற்பட்ட மரங்கள் புதர்கள் அமைஞ்சிருக்கு. கப்பன் பார்க்கில் டாய் ட்ரெயின் இருக்குது. 10 to 20 minutes நீங்கள் இதில் ட்ராவல் பண்ண முடியும். இந்த பார்க்கில் பிரபலமானவர்களினுடைய சிலைகளையும் வச்சுருக்காங்க. சர் மார்க் கப்பன், கிங் எட்வர்ட், ராணி விக்டோரியா, ஸ்ரீ சாம ராஜேந்திர உடையார், சேஷாத்ரி ஐயர் இவங்களுக்கான சிலைகளை இந்த பார்க்கில் வச்சுருக்காங்க. நீங்கள் ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்ற இடம் இதுதான். பிரமிக்க வைக்கிற பூக்கள், மிக பிரம்மாண்டமான மரங்கள் அப்படின்னு ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கு ஏற்ற இடம் கப்பன் பார்க். ஜவஹர் பால் பவன் அப்படின்னு குழந்தைகளுக்கான பொழுதுபோக்கு மையம் கப்பன் பார்க்குள்ளே இருக்குது. ரோலர் கோஸ்டர், குதிரை சவாரி, ஸ்லைடு, ஸ்விங் அப்படின்னு குழந்தைங்களுக்கு வேணுங்கிற எல்லா என்டர்டைன்மெண்ட்டுமே இந்த ஜவஹர் பால் பவனுக்குள்ளே இருக்குது. கப்பன் பார்க்குக்கு பக்கத்தில் பார்க்க வேண்டிய முக்கியமான இடங்கள் என்னென்னு பார்க்கலாம். மகாத்மா காந்தி பார்க் 240 meters from கப்பன் பார்க். விதான் சௌதா 300 meters from கப்பன் பார்க். மார்க்ஸ் கத்ரீட்டல் 400 meters from கப்பன் பார்க். விஸ்வேஸ்வராயா இண்டஸ்ட்ரியல் மியூசியம் 450 meters from கப்பன் பார்க். ஜவஹர்லால் நேரு பிளானிட்டேரியம் 2 kilometers from கப்பன் பார்க். பெங்களூர் டஃப் கிளப் 2 kilometers from கப்பன் பார்க். கருடா மால் 2 kilometers from கப்பன் பார்க். நேஷ்னல் கேலரி ஆஃப் மாடர்ன் ஆர்ட் 2 kilometers from கப்பன் பார்க். G Road 2 kilometers from கப்பன் பார்க். Commercial Street 2 kilometers from கப்பன் பார்க். UP நகர் 2 kilometers from கப்பன் பார்க். இந்திரா காந்தி இசை நீரூற்று பூங்கா 2 kilometers from கப்பன் பார்க். ஸ்ரீ சோமேஸ்வர சுவாமி கோவில் 3 kilometers from கப்பன் பார்க். பனி நகரம் 4 kilometers from கப்பன் பார்க். பெங்களூர் பேலஸ் 4 kilometers from கப்பன் பார்க். ஹல்சூர் லேக் 5 kilometers from கப்பன் பார்க். சாங்கி தொட்டி 5 kilometers from கப்பன் பார்க். பெங்களூர் ட்ரிப் போகிறவங்க கப்பன் பார்க்கை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். கப்பன் பார்க்குக்கு பக்கத்தில் இவ்வளோ டூரிஸ்ட் பிளேசஸ் இருக்குது. இந்த டூரிஸ்ட் பிளேசஸையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள்.